அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப காலதாமதமாக காணொளி வெளியாகிறது. விவேகானந்தரின் சீடர், சமூக சேவகி சகோதரி நிவேதிதா, சுவாமி விவேகானந்தரின் முதன்மை சீடரும் சமூக சேவகியுமான சகோதரி நிவேதிதா பிறந்த தினம் இன்று. அயர்லாந்தின் டங்கானன் நகரில் 1867ஆம் ஆண்டு பிறந்தவர். இயற்பெயர் மார்கரெட் எலிசபெத் நோபல். தந்தை மதபோதகர். 17 வயதிலேயே கல்லூரி படிப்பை முடித்த மார்கரெட் இங்கிலாந்தில் ஆசிரிய பணியை தொடங்கினார். பல ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவர் பிரபல கல்வியாளராக போற்றப்பட்டார். ஒரு முறை தோழியின் வீட்டில் சுவாமி விவேகானந்தரின் உரையை கேட்டார். அதில் கவரப்பட்டவர் அவரது பேச்சுக்களை அடிக்கடி கேட்கத் தொடங்கினார். துறவு, மக்கள் சேவை ஆகியவற்றில் ஏற்கனவே ஈடுபாடு கொண்டிருந்தவர். அவர்தான் என் குரு என்று தீர்மானித்தார். இங்கிலாந்துக்கு வந்திருந்த விவேகானந்தரை சந்தித்தார். எங்கள் தேசத்து பெண்கள் கல்வி பெற நீ உதவ முடியும் என நம்புகிறேன் என்றார் சுவாமிஜி. இதை அரிய வாய்ப்பாக கருதியவர் உடனே புறப்பட்டு இந்தியாவாகி வந்தார். எந்த புதிய கருத்தையும் சுலபமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். சுவாமியும் நம்பிக்கைகளை திணிக்க மாட்டார். விளக்கம் மட்டும் அளித்துவிட்டு அவர் போக்கிலேயே விட்டு விடுவார். இந்திய வரலாறு, மன்னர்கள், துறவிகள், தியாகிகள், எளிய தூய புனித வாழ்வு, தொண்டுகள் என பல விஷயங்கள் குறித்தும் சுவாமிஜியிடம் அறிந்தார். கல்கத்தாவில் ஒரு வீட்டில் பெண்களுக்கான பள்ளி 1898 துவங்கப்பட்டது. இங்கு எழுத படிக்கவும், ஓவியம் வரையவும், தையல், மண்பொம்மை செய்யவும் சிறுமிகளுக்கு கற்றுக் கொடுத்தார். தையல் மற்றும் மண்பொம்மை. தாய்மார்களுக்கு கல்வி நுண்களை கற்பித்தார். புத்தகம் எழுதி சம்பாதித்து செலவுகளை சமாளித்தார். பிளேக் நோய் நிவாரண குழு நிவேதிதாவை தலைவியாக்கினார் சுவாமிஜி. நோயாளிகளை பராமரிக்கவும், நகரை தூய்மைப்படுத்தவும் இளைஞர் குழு அமைத்து தொண்டாற்றினார் நிவேதிதா. 1898 பிரம்மச்சாரிய தீட்சை பெற்றார். அன்னை சாரதா இவரை தன் மகளாகவே கருதி அன்பு செலுத்தினார். பள்ளிக்கு நிதி திரட்ட 1899 இங்கிலாந்து சென்றார். இங்கிலாந்து, அமெரிக்காவில் இந்து மதம் தொடர்பான பல தவறான கருத்துக்களை போக்கினார். பள்ளிக்கு நிதி திரட்ட நியூயார்க்கில் ராமகிருஷ்ண தொண்டர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார். விவேகானந்தரின் மறைவுக்கு பிறகு இந்தியாவில் இன்னும் அதிக உத்வேகத்துடன் சேவையாற்றினார். அரவிந்தருடன் இணைந்து விடுதலை இயக்கத்தில் பங்கேற்றார். ராமகிருஷ்ணா மிஷனை ஆங்கிலேய அரசு முடக்கிவிடக்கூடாது என்பதற்காக அதிலிருந்து விலகினார். உணர்ச்சி பொங்க பேசியும் எழுதியும் வந்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்படாத காலத்திலேயே அதனை தன் பள்ளியில் காலை வணக்க பாடலாக பாடச் செய்தார். ஜெகதீஷ் சந்திர போஸின் அறிவியல் நூல்களை வெளியிட உதவினார். பெண்களை பற்றிய தன் சிந்தனைகளை மாற்றி பெண் உரிமைக்காக போராட தூண்டுகோலாக இருந்த இவரை தன் குருவாக குறிப்பிட்டிருக்கிறார் பாரதியார். விவேகானந்தரின் சீடர், பாரதியாரின் குரு. வெளிநாட்டில் பிறந்து இந்திய விடுதலைக்காகவும், இந்திய பெண்களின் கல்விக்காகவும், இந்தியாவின் மேன்மைக்காகவும் பாடுபட்ட சகோதரி நிவேதிதா 44 வயது 1911 மறைந்தார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை விவேகானந்தரின் சீடர், சமூக சேவகி சகோதரி நிவேதிதா பிறந்த நாள். 44 வயசு வரை உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. 1911 மறைந்து விடுகிறார். 1867 பிறக்கிறாங்க. 1905 வங்க பிரிவினை, 1907 சூரத்து பிளவு, 1911 வங்க பிரிவினை, 1916 சூரத்து பிளவு. இது மாதிரி 1911 மறுபடியும் வங்க பிரிவினை நடந்த வருஷம் இறந்துடுறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுமை. இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.